ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டில் வந்து ஒரு 4-5 காய்கள் பறித்து கிர்னி பழம் சமைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய பழம் வந்து பறித்து நம்ம சாப்பிட்ருக்கோம் இந்த இடத்துல இருந்து. இப்போ பாருங்கள், அடுத்து ஒரு கிர்னி பழம் தான். இது பழமாக தான் பறிக்கணும்னா ரொம்ப பெருசாகி கலரும் சேஞ்ச் ஆகி சொரசொரப்பு தன்மை வந்துட்டு, இந்த தடவை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பறித்து கொஞ்சம் வச்சுருந்து வெயிட் பண்ணி நம்ம கட் பண்ணுறதை விட அதிலையே பழுக்க விட்டு அதனுடைய சுவை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதனால் மேக்ஸிமம் டேஸ் வந்து அதிலையே போடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், அதுக்குள்ளே அது என்னமாகவும் ஆயிடக்கூடாது. ஓகே, வெயிட் பண்ணுவோம். நல்லா பெருசாக தான் வந்திருக்காங்க. ஆனால் போன பழத்தை விட இது கொஞ்சம் சின்னதாகவே கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டாங்க. போன பழம் ரொம்ப பெருசுங்க, ஃபுட்பால் மாதிரி பெருசாக இருந்தது. இது ஓகே, சரி, இந்த அளவுக்கு வர்றதே நமக்கு மாடி தோட்டத்தில் பெருசு தானே. அடுத்த காய் ஒரு 6வது 7வது காய்ங்க இது. ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.